வணக்கம். இன்றைய சிறப்பு நேரலையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு ஒன்றிய அரசு முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. 2011 எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு அடுத்த 10 ஆண்டுகளில் 2021 எடுத்திருக்க வேண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஆனால் கொரோனாவை காரணம் காட்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. அதற்கு பிறகு பொது தேர்தல் வருகிறது. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் தாமதமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட இருப்பதாக தகவல். இதற்கிடையே தேர்தல் பிரச்சாரங்களிலும் சரி, பல்வேறு இடங்களிலும் சரி, எதிர்க்கட்சிகள் தற்போது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுமே கணக்கெடுப்பிற்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் நிகழ்த்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த சூழலில் தமிழ்நாட்டிலிருந்தும் அதற்கான அழுத்தங்களும் குரல்களும் தொடர்ந்து ஒலிக்க தொடங்கி இருந்தன. இதற்கிடையே என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கான அழுத்தத்தையும் கொடுத்திருந்த சூழலில் ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணக்கெடுப்போடு இணைந்து நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக தகவல்கள் தற்போது வெளிவர தொடங்கி இருக்கின்றன. அது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக, கோணங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர், திராவிடர் கழக பிரச்சார செயலாளர் அருள்மொழி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மேம், இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இவ்வளவு நிறைய அழுத்தங்களுக்கு பிறகு ஒன்றிய அரசு பணிந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? இது எதிர்க்கட்சிகள் செலுத்திய ஒரு அழுத்தமா, இல்லது உடனே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளினுடைய அழுத்தமா? இதில் வரக்கூடிய அரசியல் பார்வை என்ன, உங்களுடைய பார்வை? இன்றைய இந்திய அரசியல் போக்கில் இந்த இடஒதுக்கீடு இதையெல்லாம் கணக்கெடுக்க வேண்டிய பிரச்சனை ரொம்ப ஒரு நுட்பமான இடத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு பிரிவுக்கு, ஒரு மிக பாதிக்கப்பட்ட ஒரு பிரிவுக்கு எந்த ஒரு சிறப்பு இடஒதுக்கீட்டை செய்தாலும் உடனடியாக அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு போவது. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்கள் எந்த அடிப்படையில் இவ்வளோ % கொடுத்தீங்க, குவான்டிஃபை டேட்டா எங்கே? இப்போ முதல்ல பிஜி மெடிக்கல் இடஒதுக்கீடு வரும்பொழுது குஜராத்தில் மருத்துவக் கல்லூரி உயர்கல்விக்கான இடஒதுக்கீடு வரும்போது கூட இதே கேள்வியை தான் கேட்டாங்க. கர்நாடக மாநிலத்தில் இடஒதுக்கீடு பதவி உயர்விலும் பின்தொடர்ச்சி இருக்கும்னு சீனியாரிட்டி கொடுத்தப்போ பவித்ரா கேஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். அதை அந்த வழக்குலேயும் நீங்கள் எந்த அடிப்படையில் பதவி உயர்வில் சீனியாரிட்டியும் கிடைக்கும்னு எந்த கணக்கெடுப்பில் வச்சிங்க அப்படின்னா, தோஸ் ஹூ ஆர் நாட் அடிஷ்னலி அடிக்குவேட்லி ரெப்ரசன்டட் அப்படி இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அப்போ அடிக்குவேட்லி ரெப்ரசன்டட் ஆர் இன்அடிக்குவேட் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்லுவீங்க? அவங்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவம் இல்லை, அதுக்கு உங்கள்கிட்ட என்ன கணக்கெடுப்பு இருக்குது? இப்படி தான் கேட்பாங்க. இடபிள்யூஎஸ்க்கு அதை கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அது வரவே வராது. 10% இடஒதுக்கீடு என்ன கணக்கில் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் மற்றவர்களுக்கு வரும்பொழுது இந்த கேள்வி முன்வைக்கப்படும். அப்போது இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னா, ஒரு முழுமையான கணக்கெடுப்பு நடத்தி, எப்படி சென்சஸில் எடுக்கும்போது உங்கள் வீட்டில் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள், உங்கள் வீடு எவ்வளோ பெருசு, இந்த மாதிரி சமூக சூழல் இடபிள்யூஎஸ்க்கு கேட்கப்படலை. ஆனால் சாதிவாரி இது ஒதுக்கீடுகளுக்கு மட்டும் கேட்கப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எக்கனாமிக்கல் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுவதற்கு கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன்ஸ் இல்லை. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அதை பற்றின கேள்விகள் வரலை, நீதிமன்றம் கேட்கறதில்லை. ஆனால் சாதி வாரியாக கொடுப்பதற்கான ப்ரொவிஷன்ஸ் இருந்து ஏன் அதன் மேலே கேள்வி வருது? பொதுவாக நீதிபதிகள் அந்த இடத்திற்கு வரும்பொழுது, ஒன்று அவர்கள் உயர்ந்த அல்லது இந்த இடஒதுக்கீடுகள் இல்லாத சமூகங்கள் அந்த பின்னணியிலிருந்து வரலாம். ரெண்டாவது, இடஒதுக்கீட்டால் பயன் பெற்றவர்களுக்கு கூட அதை பற்றிய ஒரு முழுமையான புரிதல் இல்லாமல் அவங்க அந்த இடத்துல இருந்தாலும், இப்போ ஒரு உயர்ஜாதிக்காரர் தான் இப்படி தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. இடஒதுக்கீட்டால் பயன்பெற்ற ஒருவர் கூட அதனுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறது புரியாமல் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவங்க ஏதோ இது மற்றவர்களுக்கு நடக்கிற ஒரு அநீதியை போல ஒரு தவறான கருத்து.
ரெண்டாவது ஏழ்மைனா என்ன அப்படிங்கிறதையும் ஏழ்மைக்கும் கல்விக்குமான தொடர்பு என்ன இது பற்றி ஒரு சரியான புரிதல் இன்மை. இதை வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஏழையாக இருக்கிற ஒருவர், எனக்கு இப்போவும் நினைவு இருக்கும், மண்டல் கமிஷன் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதை எதிர்த்து பெரிய போராட்டங்கள் நடந்தன. அதில் வந்து ஹிந்து ஆங்கில இதழில் வந்து ஹிந்துவில் தான் நினைக்கிறேன், வேறு இதில் படித்த மாதிரி எனக்கு நினைவில்லை, ஒரு ஆசிரியருக்கு கடிதம், வாசகர் கடிதம் பகுதியில் ஒருவர் வந்து எழுதியிருந்தார். நாங்கள் வந்து ஸ்ரீரங்கம் பகுதியில் பிறந்தோம், எங்கள் வீட்டில் அவ்வளோ வறுமை, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறு தான் கிடைக்கும், அந்த ஒரு வேளை சோறும் வந்து அம்மா வந்து எல்லாருக்கும் ஒரு கரண்டி போட்டாங்கன்னா எங்கள் தம்பி வந்து பசிக்குதுன்னு சொல்லி இன்னும் கேட்பான், அப்போ வந்து பத்தாமல் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த தம்பி வந்து டெல்லி செக்ரட்டேரியட்டில் இந்த போஸ்ட்டில் இருக்கார், நான் இங்கே இருக்கேன், அப்படி தன் குடும்பத்தை பற்றி எழுதி, அதனால் வந்து அப்படி வறுமையில் படிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படியெல்லாம், இது அப்போ இருந்தே இந்த கடிதங்கள்லாம் வரும், இந்த கருத்தும் வரும். அப்போ உடனே நமக்கு என்ன தோணும், அதான பாவம் அவர் ஏழ்மையாக, ஏழ்மைங்கிறது ஒரு கொடிய நிலை தான், ஆனால் அந்த ஏழ்மை வந்து அவங்க கல்விக்கு எந்த வகையிலும் தடையா இல்லை, கூடுதலாக கல்வி அவங்களுக்கு இருந்தது. அப்போ கல்வி வந்து உங்களுக்கு சமூக ரீதியாக கிடைக்கும்னா இன்றைக்கி நீங்கள் ஏழையாக இருக்கலாம், நாளைக்கு பணக்காரராகிடலாம். ஆனால் ஒரு 10 ஏக்கர் நிலம் ஒருத்தர் வச்சுருக்காரு, நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி கூட கையெழுத்து போட சொன்னால் வண்டி மைய தேடுவாருன்னு சொல்லுவாங்க, மாட்டு வண்டியில் அந்த மேஷின் மைய தேடுவாங்க, அங்கே ரப்பர் ஸ்டாம்பே இருக்குது, அதில் கையை வச்சு தான் வைப்பாங்க. அவருக்கு இவ்வளோ நிலம் இருக்குது, ஆனால் பணக்காரரு தான், அவர் பையன் நல்ல பளபள சட்டையெல்லாம் போட்டு போகலாம், அவங்க பொண்ணு பட்டுப்பாவடையில் கூட போகலாம், ஆனால் அந்த வீட்டில் சொல்லி கொடுக்க யார் இருக்காங்க, இவர் யார்? இப்போ இன்னும் இவருக்கு கீழே வேலை செய்கிற அதே அவருடைய நிலத்தில் வேலை செய்கிற கூலி தொழிலாளி யார்? அவங்களுக்கு சமூக மரியாதையும் இல்லை, கல்வி பின்புலமும் இல்லை. இப்போ மேல்நிலையில் இருக்க ஒருத்தருக்கு வந்து வறுமை இருந்தால் கூட சமூகத்தில் மரியாதை இருக்குது. அவர் போனால் எதிரில் இன்னொருத்தர் வருவார், என்னங்க சாமி அப்படின்னு தான் கேட்டாங்க, அவருக்கு காசு இல்லையே அப்படின்னு அவரை யாரும் ஏண்டா அப்படின்னு கூப்பிட்டதில் அவங்க வீட்டு பெண்ணை வந்து இன்னொருத்தர் வந்து என்னடின்னு கேட்டது கிடையாது. அவங்க அந்த கர்வத்தோடையே தான் வளர்கிறாங்க. இந்த நடுவில் இருக்கவருக்கு பணம் சம்பந்தப்பட்ட கர்வம் இருக்கும், ஆனால் படிப்பு இருக்காது, கீழே இருக்கவருக்கு ரெண்டுமே இருக்காது. அப்போ இந்த படிநிலைகளில் அவங்களுக்கு கல்வி எங்கே கிடைச்சிது, அப்போ அவங்க எப்படி முன்னுக்கு வரணும்? பண ரீதியாக வேறுபாடு அப்படிங்கிறத ஒரு ஜெனரேஷன்ல மாத்திரலாம். இன்னைக்கு ஒரு வயநாடுல ஒரு சம்பவம் நடந்தது, அதுல நேற்று கோடீஸ்வரனா இருந்தவங்க இன்னைக்கு ஏழை ஆகலாம். இது போல பணத்தை வைத்து தீர்மானிக்க முடியாது. ஆனா சமூக படிநிலை என்பது பரம்பரையாக வருது. அப்ப என்னன்னா நீதிபதிகளாக இருப்பவர்கள் எப்படி இந்த பார்வையை சில நேரங்களில் தவற விடுறாங்க. பல பேர் வந்து அதற்கு மாறாக இப்போ மண்டல் கமிஷன் தீர்ப்பே படிச்சிங்கன்னா 9 நீதிபதிகளுடைய பார்வை வந்து எப்படி எப்படி இருக்குன்னு தெரியும். அப்போ இது வந்து ரெண்டுமே ஒரு அணுகுமுறை மாற்றம் தான். அதை வந்து புரியாததுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏழ்மை வறுமைன்னு சொல்லிட்டா 10% கொடுத்தாலும் சரி 20% கொடுத்தாலும் சரி கேள்வி இல்லை. ஆனால் ஜாதி வாரியாக வரும்பொழுது ஒவ்வொரு சமூகத்திலையும் இப்போ ஒருத்தருடைய வீடு எங்கே இருக்குது, அந்த தெரு எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன வசதி இருக்குது, அந்த வீட்டில் வண்டி இருக்கா, அவங்க எவ்வளோலாம் படிச்சிருக்காங்கன்னு கணக்கெடுக்கிற மாதிரி இப்போ அவங்க என்ன ஜாதியில் பிறந்தவங்க இல்லை சொல்லி அப்போ கேட்குறவங்களுக்கு புரியாது. அப்போ அவங்க என்ன ஜாதியில் பிறந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு காலம், அந்த ஒரு காலம் தான் சேர்க்க போகிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் கேட்கும்போது இந்த வீட்டில் எல்லாரும் படிச்சிருக்காங்க, அவர் அங்கே இருக்கார், இவர் இந்த நாட்டில் இருக்கார், எல்லாம் எழுதுகிறோம்ல, அப்போ நீங்கள் என்ன ஜாதியில் பிறந்திருக்கீங்க, உங்கள் சமூக சூழல் என்னன்னு ஒரு காலம், அவ்வளோதான். அதை செய்யறதுக்கு தான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ முன்பே தமிழ்நாடு இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்திருக்கிறது. முதல்ல வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்தியதாகட்டும். அப்படி இருக்கும் பொழுது 2011 தான் ஜாதியை வந்து தனியாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு தனியாக நடத்துவதன் முயற்சியை காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட் வந்து தொடர்றாங்க. ஆனால் அது பப்ளிக்கா வெளியிடப்படவில்லை. அதனை எதிர்த்தும் வந்து அஃபிடவிட்டை வந்து 2021 ஒன்றிய அரசு தாக்கல் செய்யறாங்க. இவங்க சொல்றதுல என்ன, அதுல வந்து இன்னக்யூரேட்டா இருக்குது, அதுல பிழைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ அதை சரி செஞ்சு ஒரு முயற்சியை ஒன்றிய அரசு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை முன்னாடி கொடுத்திருந்திருக்கலாம். ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு அவர்ஷன் இருக்கு ஒரு கவர்மெண்ட் கிட்ட? அதாவது பொதுவாக பிஜேபி அரசினுடைய மனப்போக்கு, அவங்களுடைய செயல் திட்டம், ஏன்னா அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை திட்டத்தை தான் வந்து ஆட்சியில் செயல்படுத்தணும்னு நினைக்கிறவங்க. மக்களுக்கானதோ அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுங்கிறதோ அதெல்லாம் அவங்களுக்கு அப்புறம்தான். அவங்க சொல்கிற சில காரணங்களை வந்து நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போது அதில் இதெல்லாம் தப்பு இருக்குது, தவறான கணக்கெடுப்பு இருக்குன்னா அதை அறிக்கையாக கொடுங்க. அதில் எது தவறுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அப்போ அந்த அந்த என்னென்ன தவறுகள் இருக்குன்னாவது சொல்லணும் இல்லையா? இவ்வளோ தவறு இருக்குன்னு சொல்லிட்டா போதுமா? நான் நினைக்கிறேன் பிஜேபி அரசு இப்போ ஒவ்வொரு அரசு இதை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு காரணம் நம்ம யோசிக்க முடியும். இவங்க வந்து இந்த பொய் சொல்லிட்டு இருக்காங்க, முஸ்லீம்கள் எண்ணிக்கை பெருகிருச்சு, கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை பெருகிருச்சு, அது மாதிரி ஒருவேளை அந்த கணக்கெடுப்பில் வந்து அது இல்லை, எல்லாரும் ப்ரொபோர்ஷனேட்டா தான் முடியணும்னு வெயிட் பண்ணி இப்ப இல்ல இருக்கலாமோ, இது வந்து என்னுடைய யூகம் தான். ஏன்னா அவங்களுடைய வரலாற்றின் படி இப்ப சொல்றாங்களே தடயங்களை வச்சு இவங்க எப்படி செய்வாங்கன்னு, அது மாதிரி இவங்க சொல்றதுக்கு அப்படி ஏதாவது காரணம் இருந்திருக்கலாம். உண்மையாக இருந்தால் அவங்க என்ன செய்யணும்னா அந்த அறிக்கையை வச்சு இதில் என்னென்ன பிழைன்னு சொல்லி இருக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம் என்னன்னு நம்மளை சந்தேகப்பட, நோக்கம் என்ன என்பதில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மேம், இப்போ ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கே இவ்வளவு தாமதம் செஞ்சாங்க? இதில் சாதிவாரி கணக்கெடுப்பையும் எதிர்க்கட்சிகள் எடுக்க சொல்லும் பொழுது அதை ஒரு முடிவுக்கு வருவதற்கே ஏன் இவ்வளவு காலத்தை எடுத்துக்கிட்டாங்க? அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புனால என்ன நன்மை வரப்போகுது? முக்கியமான செய்தி என்னன்னா, இப்போ காங்கிரஸ் அந்த கணக்கெடுப்பை எடுத்தது கூட 2011. அதுக்கு முன்னால் இருந்தே இந்த கோரிக்கை வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்போ 2011க்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியிலும் கூட அந்த மேலாதிக்க ஜாதி மனப்பான்மை உடையவர்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த வழிநடத்துகிற இடங்களில் இருப்பாங்க. அவங்க தான் அந்த அந்த சனாதன எண்ணம் கொண்டவங்க. பார்த்திங்கன்னா இது எப்போவுமே இருக்கும். நீங்கள் பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு சட்டம் வருதுன்னா, இப்போது ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒரு சட்டம் கேட்குறாருன்னா அதை எதிர்க்கிறவர் யாராக இருப்பார்னா அந்த உயர் ஜாதிக்காரராக தான் இருப்பார். மனநிலை, பூர்ஷ்வா இல்லை, ஜாதி ஆதிக்க மனநிலை. இப்போ வந்து ஒரு குழந்தை திருமணம் சட்டம் வருது அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து பார்லிமெண்ட்டில் பேசினவங்க எல்லாருமே இந்த உயர் ஜாதி ஆண்கள் தான். அந்த ஜாதி பெண்களுக்கு தான் அதிகமாக அது நடக்குது. ஆனால் அந்த பெண்ணுக்கு நடக்கிறத விட என் ஜாதி பெருசு, இப்படி எண்ணம் கொண்டவங்க தான் தேசிய அரசியலில் பெரும்பாலும் அந்த தலைமை நிலையம்ங்கிறத கைப்பற்றியவர்களாக இருக்காங்க. இப்போ அது டீசென்ட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து அதிலிருந்து நிறைய மாறுதலை நடைமுறை உணர்ந்து கிட்டத்தட்ட அவங்க தமிழ்நாட்டினுடைய அந்த திராவிட மாடல்ங்கிறது எப்படி அது சமூக நீதியை இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கு, அதை பார்க்கும்போது இதை வந்து நம்ம இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கட்சி அதிகாரத்திலேயே அது பரவலா இருக்கு. திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை வெளிப்படையாக பேசுகிறார். அதுக்கு என்ன காரணம்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை தத்துவார்த்தம் என்பது ஜாதியை காப்பாற்றுவது அல்ல. ஆனால் ஜாதி ஆதிக்கவாதிகள் பிடியில் அது இருந்தது. ஆனால் பிஜேபி வந்து அதனுடைய தலைமை ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய நோக்கமே ஜாதி வர்ணாசிரமம் சனாதனத்தை காப்பாற்றுவது. அதை காப்பாற்றணுன்னா எல்லாரும் படிக்கக்கூடாது, எல்லாரும் சமமாயிடக்கூடாது. பாதி பேர் வந்து வேலைக்காரங்களாக இருக்கணும், அதில் கால்வாசி பேர் வந்து கூலிக்காரங்களாக இருக்கணும். இதுதான் வந்து கொஞ்சம் பேர் மட்டும்தான் அறிவாளின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த சிஸ்டம் தான் அவங்க காப்பாற்ற விரும்புறது. ஆகையினால அவங்க வந்து தத்துவத்தின் அடிப்படையிலேயே இதுக்கு எதிரானவர்கள். அப்போ நீங்கள் இதெல்லாம் எடுக்கும்போது ஒரு கணக்கெடுப்பு இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சிருது இல்லையா மக்களுக்கு, அதனால் அவங்க அதை விரும்புறது இல்லை. ரெண்டாவது, இது ஏன் நாட்டுக்கு தேவை, இதனால் என்ன நன்மைனா, இப்போ நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்குது, எத்தனை வருஷங்க இடஒதுக்கீடு, சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, படித்தவங்களே படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எத்தனை ஜென்ரேஷனுக்கு கொடுப்பீங்க? இந்த கேள்வியை உண்மையான கோபத்தோடு கேட்குறாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு என்ன பதில்னா, இதை பாருங்கள் யார் யார் எவ்வளோ பயனடைஞ்சிருக்காங்க, உண்மையிலேயே பயன் பெற்றவர்கள் நிறைய ஒரு சமூகத்தில் இருக்காங்கன்னா அவங்கள அப்புறப்படுத்துங்க, அதை சொல்லணும் இல்லையா? அப்போ அதை எதை வச்சு சொல்லுவீங்க? ஏற்கனவே படித்த ஜாதிகளை வந்து நீங்கள் எப்படி இந்த சர்க்கிளில் இருந்து அவங்கள எப்படி வெளியில் எடுக்க முடியும்?
கணக்கெடுப்பு இருந்தால் தான் எடுக்க முடியும். ஆனா அதுல அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அவசன் இருக்கு. ஏன்னா இவர்கள் வாக்கு வங்கியாக சப்போர்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. நாளைக்கு வெட்ட வெளிச்சமா இந்த நம்பர்ஸ் வெளியில தெரியும் பொழுது பாலிசிஸ்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். வராது. இதுல என்ன பாலிசி மாறிட போகுது? யார் மெஜாரிட்டியா இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க நிறைய உதவி செய்ய தான் போறீங்க. இது எப்பவுமே நடக்கிறது தான். இது வெளிப்படையாக கணக்கெடுக்கும் பொழுது எல்லாரும் அதுக்கு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டிய நிலை வரும் இல்லையா? அப்போது இது யாருக்கு இன்கன்வீனியன்ட், யாருக்கு சிக்கல் இருக்குன்னு பார்த்தாக்க அது மத்திய கட்சிகளுக்காக இருந்தாலும் சரி, மாநில கட்சிகளுக்காக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தனிப்பட்ட அந்த சங்கடங்களை பார்க்காம மக்களுக்கு இது நல்லது அப்படிங்கிறதுனால அதை செய்ய சொல்கிறோம். அதுதான் இப்போ இது யூனியன் லிஸ்ட்ல 69ல லிஸ்டாக இருக்குது. அதனால இதை ஒன்றிய அரசு தான் எடுக்க வேணும்னு ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் சொல்றாங்க. ஒன்றிய அரசு பரவலாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அதன் அடிப்படையில் இதை கணக்கிட்டாலுமே கூட மாநில அரசு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இப்போ தமிழ்நாடு 69% வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க ஹையஸ்டா அப்படின்னா அதற்கு மாநில அரசும் ஒரு சர்வே எடுத்தாதான் அதை காப்பாற்றிக்க முடியும்னு பாமக போன்ற கட்சிகள் சொல்றாங்களே, அது எந்த விதத்துல சரியா இருக்கா, எப்படி பார்க்கலாம்? அவங்க வந்து புரியாம சொல்றாங்க. அவங்க இதை பற்றி எந்த அடிப்படையில் அவங்க இதை சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் 69% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வழக்கு நடந்து அந்த வழக்கு முடிஞ்சும் போச்சு, அந்த வழக்கு தோற்று போச்சு. இது வந்து சரி அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருச்சு. ரெண்டாவது, இந்த உள் ஒதுக்கீட்டுக்கான வழக்குகள் நடக்கும் பொழுது அந்த மொத்த ஒதுக்கீட்டினுடைய நியாயத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னதே தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்களால் கொடுக்கப்பட்ட அருந்ததியர் உள் ஒதுக்கீடு. அதை வச்சு தான் வந்து அவங்களால மொத்த கான்செப்டையுமே இப்போ பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாடு அரசு வந்து தனியாக ஒரு கணக்கெடுப்பு நடத்தாமலே அதுக்கான டேட்டாவை கொடுத்துருக்கு. ஏன் வந்து அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறது அதுக்கான பிரிவுகளோடு தான் இருக்குது. அதே மாதிரி 69%ங்கிறது மண்டல் கமிஷன் அடிப்படையில் அவங்க சொன்ன விவரங்களை வச்சு வந்தது. ஆகையினால அதற்காக மாநில அரசு தனியாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து அவங்க புரியாமல் சொல்கிறாங்க. அல்லது மத்திய அரசு சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அவங்க என்ன இருந்தாலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்கள காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்கள சொல்ல பயந்துக்கிட்டு மாநில அரசு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவர்களுடைய அரசியலுக்காக பேசுகிற பேச்சு. அது மக்கள் மத்தியில் ரொம்ப வெளிப்படையாக அவங்களுடைய உள்நோக்கம் என்னங்கிறத வெளிப்படுத்துது. ஓகே, ஒரு நிகர்நோக்கு நடவடிக்கைக்கு பொருளாதார சமூகம் சார்ந்த திட்டங்களுக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மிகுந்த அவசியம் வாய்ந்தது அப்படின்னும், இதில் நடந்தது வரைக்கும் நடந்த கேசஸ் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களோடு பகிர்ந்தமைக்கும் கலந்து கொண்டமைக்கும் மிக்க நன்றி மேம். நன்றி. இந்த குட்டி நேரத்தில் இவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.